இன்றைக்கி நம்ம ரம்லான் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது செய்யறதுக்கு மைதா ஒரு கப் எடுத்துக்கணும். ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு நெய் சேர்த்து நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்த உடனே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம். ரொம்ப இலகலும் இல்லாமல் ரொம்ப கெட்டிமாகவும் இல்லாமல் ஓரளவு மீடியம் சைஸாக நல்லா பிசைஞ்சிடலாங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ நல்லா மசிச்சாச்சு. இது கூட துருவின கேரட், வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, காஷ்மீரி சில்லி பவுடர், சாட் மசாலா, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றை போல் கலந்துக்கணும். இப்போ இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல நல்லா கோட்டாகி ஒன்றா வரணுங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்றாமல பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாவையும் கொஞ்சம் போல் கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த உருண்டையை அப்படியே இந்த பூரி மணக்கட்டை மேலே வச்சு நம்ம திரட்டணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கையிலேயே ஸ்ப்ரெட் பண்ணால் வந்துடும் ஈஸியாக. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தடியாக தான் இருக்கணும், ரொம்ப மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணிடாதீங்க. இப்போ அந்த ஸ்டஃபிங்ஸை உள்ளே வச்சு நல்லா மடிச்சிடலாம். மடிச்சுட்டு அப்படியே அதை லேசாக ப்ரெஸ் பண்ணால் போதும். அவ்வளவுதான். இப்போ நமக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெயில் இதை அப்படியே வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு செவுக்க எடுத்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் ஆல்ரெடி உள்ளே வச்சுருக்க உருளைக்கிழங்கு வெந்தது தான், இருந்தாலும் மேலே இந்த மைதா வந்து நல்லா புரிஞ்சு வரணும். இப்போ நல்லா சூப்பராக புரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். அவ்வளவுதான். நமக்கு அருமையான ரம்டான் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெடி.